வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3234 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3256 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3272 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு சரிவு சந்தித்து 3212 வரைக்கும் கீழே வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 3220 சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போய் ஓரளவு அதுக்கு மேலேயும் போய் 3270 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 260லேருந்து 70க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க எம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சொல்லப்போனால் இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமைய போகுது. இன்றைக்கி மார்க்கெட் நேற்று மார்க்கெட் ஒரு தொடர்ச்சியாக தான் ஒரு இக்கட்டான இடத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா நேற்று முதல் பாதிலாம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டாவது பாதி நமக்கு சாதகமாக இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிறது என்னென்னா, மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு மாறுதா மாறலையா அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து கொஞ்ச நாளாக 4 நாளாக பார்த்துருந்தோம் க்ரூட் ஆயில் ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது. அந்த இடங்கள்லாம் நம்ம ட்ரேட் பண்ணாமல் நேற்று தான் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக நடுவில் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஒருவேளை தொடர்ந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் ட்ராப் ஆகிற சமயத்தில் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒரு விதமான நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். அப்படி மேலே போகாமல் மார்க்கெட் மறுபடியும் சரிவை சந்தித்து 3220 வரைக்கும் வருது அப்படின்னா 3220க்கு கீழே க்ளோசிங் வருதா அப்படின்றத பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இருக்க இடத்துல நம்மளால் முடிவை எடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.